கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம உயர்த்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வார்த்தை கொண்டு நீர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக, எங்களோடு கூட நீங்கள் பேசும்படியாக, ஆவியானவர் எங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் வழி நடத்துங்க. யேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிற காரியம், தேவன் பயன்படுத்தும் பாத்திரமாக நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் இருக்கும்படியாக தேவன் ஆசைப்படுகிறார். நான் ஆசைப்படல, இல்லை நீங்கள் ஆசைப்படல, தேவன் ஆசைப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் ஒரு பிளான், ஒரு டிவைன் பிளான் இருக்கிறதா இருக்குது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து வசனம் 9 நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அங்கே வசனம் சொல்லுது, ஒவ்வொருத்தவங்களும் இந்த பூமியில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில அவர் வாசம் பண்ணுகிறவராய், அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள அவர் வர விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்திற்கு அப்புறமாக 10-11 பாருங்க. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் என்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் அவருடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள். அவருடைய மாளிகை என்று சொல்லும் பொழுது தேவன் என்ன பண்றாருன்னா, நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையையும் அழகான மாளிகையாய் கட்ட விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி என்று சொன்னா, வசனத்தின் மூலமாக, ஊழியக்காரங்க மூலமாக, தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையும் தேவன் கட்ட விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில இது வந்து குரூப்பா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் நம்முடைய வாழ்க்கையில சில நபர்களை தேவன் வைத்திருக்கிறாரு. ஒவ்வொரு சீசன் ஆஃப் டைமுக்கும் ஒவ்வொரு சீசன் ஆஃப் பர்சனை தேவன் நம்ம வாழ்க்கையில அலோவ் பண்ணுவாரு, அவங்கள அனுமதிப்பாரு. அவங்க நம்ம வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ கிருபையின்படி நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையை ஷேப் பண்ணுகிறவரா இருக்கிறார். நம்ம வாழ்க்கையை டிசைன் பண்ணுகிறவரா இருக்கிறார். எப்படி வந்து ஒரு வீடு கட்டும் போது அது வந்து எங்க ஜன்னல் வைக்கிறோம், எங்க கதவு வைக்கிறோம், எங்க பெட்ரூம் வைக்கிறோம், எங்க கிச்சன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பிளான் பண்ணி பண்றோமோ, அதே போல நம்ம வாழ்க்கையை தேவன் அழகுபடுத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அழகுபடுத்தி அதை வந்து எதுக்காக அழகுபடுத்துகிறவரா இருக்கிறார். அடுத்து இங்க பாத்தீங்கன்னாக்கா, அந்த அழகுபடுத்துறதுக்கு முன்னாடி அது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. இட்ஸ் நாட் ஓன்லி பில்டிங், அது வந்து வெளியரங்கமான ஒரு கட்டிடம் அல்ல. நம்ம வாழ்க்கை வந்து நம்மளுடைய வெளியரங்கமான நம்மளுடைய சரீரம் அல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்க காரியங்கள் நம்மளுடைய சரீரத்தை க்ரூம் பண்ணுறதில்லை, நம்மளுடைய ட்ரெஸ்ஸுனால நம்ம அலங்காரம் பண்ணுறதில்லை, இல்லைன்னா நம்ம குடியிருக்கிற வீட்டை நம்ம அழகாக கட்டுறதை பற்றி இங்கே சொல்லலை. நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியையும் ஆத்துமாவை குறித்து இங்க பவுல் எழுதுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வசனத்தை கேட்கும் போதும், நீங்க எந்த வசனத்தை நீங்க கேட்டு
அது உங்களுக்குள்ள எப்படிப்பட்டதான எடிஃபிகேஷன், அது எப்படிப்பட்டதான பக்தி விருத்தியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறது என்று சொல்லி தேவன் பார்க்க விரும்புகிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போதும் ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் அதுக்குரிய ஒரு பலன் ஒன்று இருக்குது, அதுக்குரிய ரிவார்டு ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியும் போதும், நீங்கள் ஆண்டோடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்கும் போதோ, இல்லை தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பாடுகளை சகிக்கும் போதும், இல்லை தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் ஒருவேளை நீங்கள் கடந்து போகிற பாதையில் என்ன துன்பங்கள் வந்தாலும் அதற்கு ஒரு வேல்யூவாண்டவர் அங்கே வச்சிருக்கிறாரு. வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற மரம் புல் வைக்கோல் ஆகியவைகளை கொண்டு கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினி பரிசோதிக்கும். அப்போ நம்ம இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, நம்ம வாழ்க்கைய ஒரு சுத்திகரிப்புக்குள்ள நம்ம வாழ்க்கை போகிறதா இருக்கிறது. எப்படி ஒரு பொன் புடமிடப்படுகிறதோ, எப்படி ஒரு சில்வர் சுத்திகரிக்கப்படுகிறதோ, எப்படி ஒரு கிளாஸ் ஒரு நல்ல டிசைனை உருவாக்கணும்னா அதை நெருப்பில் போட்டு அதை சுட்டு அதை மெல்ட் பண்ணி ஒரு டிசைனை கொண்டு வராங்களோ, அது போல் நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணப்படுகிறதுனா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சுத்திகரிப்புக்குள்ளாக போகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அது தேவன் அனுப்புகிற அந்தந்த நேரங்கள்ல அனுப்புகிற ஊழியக்காரங்க மூலமா இருக்கலாம், இல்லைன்னா தேவனுடைய வார்த்தையா இருக்கலாம், இல்லை அது ஒவ்வொரு சீசன் ஆஃப் வர ஆவிக்குரிய நண்பர்களை கொண்டு இருக்கலாம். நம்ம வாழ்க்கை கட்டப்படுகிறதா இருக்குது. இதை கேட்குற ஒவ்வொருத்தவங்களும் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, யூ ஹாவ் டு கிவ் the accountable for your soul and your mind. நீங்கள் உங்கள் ஆவியையும் ஆத்துமாவை குறித்து நீங்கள் தேவனிடத்தில் ஒரு நாள் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இது இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தெரியறதில்ல. அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம மீறுதலுக்குள்ளே ஆகிறோம், நம்ம பாவத்துக்குள்ளே போகிறோம், நம்ம டெம்டேஷன்ஸ்குள்ளே போகிறோம், நம்ம ட்ரையல்ஸ்குள்ளே போகிறோன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், அவர் நம்மளை எப்பொழுதும் மன்னிக்கிறார் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். அவருடைய மன்னிப்பு எவ்வளவாய் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிறதோ அதை அனுபவிக்கிறவர்கள் நம்ம பாக்கியவாங்க. நம்ம போல பிளஸட் பீப்புள் யாருமே கிடையாது. ஆனா எவ்வளவாய் நம்ம அவருடைய அன்பையும் அவருடைய மன்னிப்பையும் நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்றோமோ, அதே போல we have to be worthy for ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில தந்த கிருபைக்காக, அவருடைய அன்புக்காக, அவருடைய இரக்கத்துக்காக, அவருடைய நன்மைகளுக்காக, நம்ம ஆத்துமா பிழைக்கும்படியாக, அப்படின்னா அவர் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறேன் என்று சொல்லி பேசியிருக்கிறாரு. அந்த நித்திய ஜீவனுக்காக நம்ம சில பிரயாசங்களை இந்த பூமியில பட வேண்டியது, அப்படின்னா அந்த சில ப்ராசஸை நம்ம வாழ்க்கையில பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம். எல்லாமே அவருக்கு தெரியும், எல்லாமே வெளியரங்கமா இருக்குது, அதனால நான் எதுவுமே மறைக்க வேண்டியதில்லை, ஆண்டவருக்கு முன்பாக எதையுமே நம்ம மறைக்க வேண்டியதில்லை. ஆனால் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிற காரியம் என்னன்னாக்கா, நம்ம வாழ்க்கையில தேவன் ஒரு பரிசுத்தத்தை விரும்புகிறாரு. நம்ம அவருக்கு மட்டும்தான் சொந்தன்ற ஒரு பொசசிவ்னஸ் தேவன்கிட்ட இருக்கு என்பதை நம்ம அநேகர் அறியாம இருக்கிறோம். தேவன் ஒவ்வொரு பாத்திரங்களை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டுல நிறைய பாத்திரம் இருக்கும். இப்போ ஒரு டீ குடிக்கிற டம்ளர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம குழம்பு செய்கிற பாத்திரம், நம்ம சாப்பாடு செய்கிற பாத்திரம், நம்ம லஞ்ச் பேக் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம யூஸ் பண்ணுற அளவு, குவான்டிட்டி, குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதோட சைஸ் எல்லாமே மாறுது, அதனோட டிசைன் மாறுது. ஏன்னா அது நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வாங்குறோம், அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் காமனான சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. இப்போ ஒரு பாத்திரம்னு நம்ம எடுத்தோம்னாக்கா, அதை என்ன பண்ணுறோன்னா, ஒரு பாத்திரத்தை, இப்போ ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா, அந்த டம்ளரை அதில் பாதி டம்ளரை யூஸ் பண்ணிட்டு பாதி டம்ளரை நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம அதை பிரிக்க முடியாது. ஸோ அந்த டம்ளர்னா இட்ஸ் அ ஹோல் திங். அது அந்த முழு டம்ளர். அதில் என்ன பண்ண முடியும், அதில் ஊற்றுற தண்ணியோ காஃபியோ ஜூஸோ என்ன பண்ணலான்னா, அது அளவு கொஞ்சம் ஊற்றலாம், நிறையா அதோட குவான்டிட்டி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊற்ற முடியும். அப்போது ஒரு பாத்திரம்னு எடுக்கும்போது, இப்போ
இப்போ காஃபி ஊற்றுன அதுலேயே அந்த காஃபிலேயே நம்ம ஜூஸை மிக்ஸ் பண்ண மாட்டோம், மிக்ஸ் பண்ணுறது இல்லை. அப்படி நம்ம பண்ணோன்னா அந்த காஃபியோட டேஸ்ட்டும் தெரியாது, அந்த ஜூஸோட டேஸ்ட்டும் தெரியாது. அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி அது வேற ஒன்று கொடுக்கும். அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆத்துமாவை நம்ம ஆவியை கரைப்படுத்துகிற காரியங்களை, நம்ம ஆவியை ரெஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்பயுமே நம்ம முழுமையாய் தேவனிடத்துல நம்ம கொடுக்கறது இல்லை. ஹல்லேலூயா. இது எப்படி சொல்றது, ஆவிக்குரியவர்கள் தேவ ஆவி நமக்குள், தேவ ஆவியானவர் நமக்குள்ள எப்பொழுதும் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற எந்த பிள்ளைகளும் அவர்கள் எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறவரா இருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லி பவுல் கேட்கிறார். அப்போ தேவ ஆவியானவர் என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்படுறீங்களோ, என்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்களோ, அன்னைக்கே தேவ ஆவியானவர் உங்க வாழ்க்கையில இருக்கிறாரு. இப்போ அந்த தேவ ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஜெபிக்கிற நேரம் தவிர நம்ம மற்ற நேரத்துல அப்படின்னா நம்ம கான்சியஸ் எப்போ ஆண்டவரை பத்தி யோசிக்கிறோமோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வி திங்க் தட் நம்ம சுத்தமா ஆகணும், பரிசுத்தத்துக்காக அப்போ ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீங்க என் கூட இருங்க அப்படி சொல்லுவோம், ஜெபத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நீங்க ஜெபிக்காம இருக்கும் போதும் அவர் உங்க கூட இருக்கிறார், அதை நம்ம மறந்து போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம தேவனை நம்ம பயன்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஆனா நம்ம முழுமையாய் தேவ ஆவியானவர் நம்மளை யூஸ் பண்ண நம்ம விடுகிறது இல்லை, நம்ம விட்டு கொடுக்கறது இல்லை. இப்போ நமக்கு எப்போ தேவையோ அப்போதான் அந்த பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்றோம். இப்போ அந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா இட் ஷுட் பி ஹோல். அப்படின்னா அது முழுமையா இருந்தாதான் அதை பிரயோஜனப்படுத்த முடியும், அது பயனுள்ளதா இருக்கும் ஒரு பர்பஸ்க்கு. அப்படின்னா அதுலேயே இப்போ அதே மாதிரி இப்போ குழம்புன்னு நம்ம எடுத்தோம்னா, சாம்பார்லேயும் சிக்கன் குழம்பையோ மீன் குழம்பையோ நம்ம ஒரே பாத்திரத்தில் ஊற்றி வைக்க மாட்டோம். ஏன்னா அது என்ன பண்ணோம்னா ரெண்டும் வேற வேற டேஸ்ட் ஆகும், இல்லைன்னா ரெண்டுமே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படின்னா நம்ம ஆவிக்குரியவர்கள் என்று நம்ம சொல்லி, ஆனால் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள்ல நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆவியில அது நம்ம கூட என்ன பண்ணுதுன்னா அது நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கு. நம்ம ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நம்ம இந்த உலகத்தின் காரியங்கள் அப்படின்னா அது லைக் டெய்லி ஆக்டிவிட்டிஸை நான் சொல்லலை. ஒருவேளை தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் அப்படின்னா தேவன் விரும்பாத காரியங்கள் நிறைய நம்மக்கிட்ட என்னவா இருக்குன்னா அது நம்ம கூடயே வாழ்ந்துட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அதை தான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, அது ஜென்ம சுபாவங்கள் என்று சொல்லும்போது சொல்றாரு. அப்படின்னா என் வாழ்க்கையில என்னுடைய பிஹேவியர்லாம் எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாருமே 100% தேவனுக்கு பிரியமானவர்களா அப்படின்னா இல்லை. இப்போ எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரையல்ஸ்குள்ளே போகுது, அந்த புடமிடுதலுக்குள்ளே போகும்போது தான் நம்ம எப்படிப்பட்டவங்க என்று சொல்லி அதனுடைய ரிசல்ட் தான் நம்ம யாருன்றதை ப்ரூவ் பண்ணுகிறதா இருக்குது. இப்போ அது இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் வரைக்கும் அது நமக்கு தெரிய போகிறது இல்லை. ஒரு நாள் நம்ம தேவனை சந்திக்கும் போது தான் அது நமக்கு தெரியப்படுகிறதா இருக்குது. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கை அக்கினியில போடப்படும் போது தான் அது எப்படிப்பட்டது அப்படின்னா மரம், புல், வைக்கோல் அப்படிப்பட்ட கிரியைகளுக்கு ஒப்பாக நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கா அப்படின்னா அதுக்குள்ள அந்த டெஸ்டிங்குள்ள போகும்போதே அது என்ன ஆயிடும்னா எரிந்தது சாம்பலாய் போயிடும். அப்போ ஒருவனுடைய கிரியைகள் ஒருவனுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் அக்கினியை போல, லைக் சில்வரை போல, கோல்டை போல இருக்குதுன்னாக்கா அது அக்கினிக்குள்ள போகும்போது அப்படின்னா அது ட்ரையல்ஸ்குள்ள போகும்போது அது என்ன ஆகுதுனாக்கா அது மெல்ட் ஆகி அது தன்னுடைய ஷேப்பை இழந்து அது உருகி போனாலும் அதனுடைய குவாலிட்டி ஒரு நாள் மாறுறதில்லை. ஆனால் அதனோட குவாலிட்டி இன்னும் அதிகமாகிறதா இருக்குது, இன்னும் அதிகமாக சுத்தமாகிறதா இருக்கிறது. இப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கேரக்டர் பில்டிங்கில், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில், லிவிங் லைஃப் ஸ்டைலில் நம்ம அனுதினமும் கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா என்று சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. நான்
ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் அதை வந்து என்கரேஜ் பண்றேன். ஒரு நாள் நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க பண்ற ஒவ்வொரு நற்கிரியைகளுக்கு தக்கதாகவும் ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்க்கும் நீங்க வந்து ஆண்டவருக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் நம்ம இருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமான இந்த லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னா, அது நம்மளால பண்ண முடியாது. அது நம்மளுடையது இல்லை, அது நம்மளுடைய பலத்தினால அது முடியாது. அதுக்குதான் கொலோசியர் 2:9-10 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கொஞ்சம் டீப்பா யோசிங்க. வசனம் சொல்லுது, ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கு. யாருக்குள்ள வாசமாயிருக்கு? கிறிஸ்து இயேசுக்குள்ள, இயேசு கிறிஸ்துக்குள்ள அது வாசமாயிருக்குது. அப்போ அவரை மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள். அப்படின்னா அவர் எப்படி எல்லாத்துக்கும் அதிகாரத்துக்கும் தேவன் தலைமையாக்குனாரு? அவர் எல்லா பாடுகள் வழியாகவும், அப்படின்னா அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா ஒப்பு கொடுத்தார். பிதாவின் சித்தம் தன்னில் நிறைவேற, அப்படின்னா பிதாவுக்கு பிள்ளையாய் இருப்பதை மாத்திரம் அவர் வந்து விரும்பாமல், நமக்கு ரெடிமர் தேவை, நம்மளை பிதாவோடு ஒப்புரவாக்கும்படியாக அவர் என்ன பண்ணார்னா அவர் இறங்கி வந்தார், இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் தன்னை சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். சிலுவையில் அவர் வந்து நமக்காக ஜீவனை விட்டார், அவருடைய இரத்தத்தை சிந்தினார், நமக்காக பாடுகளை சுமந்தார். அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் தன்னை தாழ்த்தினபடினால வசனம் சொல்லுது, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை தந்தர்லி அவரை பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கும்படியாக, வானத்தின் கீழெங்கும் பூமியின் கீழானதெல்லாம் இயேசுவின் நாமத்தின் கீழே முடங்கும்படியாக பிதாவானவர் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம்? நம்மளுடைய ஆக்ஷன்னால இல்லை, ஏதோ ஒன்று நம்ம போய் செய்யறதுனால நம்ம பரிபூர்ணம் ஆகிறது இல்லை. அவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்று நீங்க விசுவாசிக்கும் போது உங்களுக்குள்ள அவருடைய குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளே வளருகிறதா இருக்கிறது. நீங்க அவரை போல ஆகிறவர்களா இருக்கிறீங்க. அப்படின்னா இயேசு யாரெல்லாம் நேசிக்கிறாரோ அதே போல நீங்க எல்லாரையும் நேசிக்கிறவர்களா இருக்கிறீங்க. இயேசு மன்னிக்கிறவரா இருந்தது போல நீங்க எல்லாரையும் மன்னிக்கிறவர்களா இருக்கிறீங்க. இயேசு சமாதானக்காரனரா இருந்தது போல நீங்க சமாதானப்படுத்துகிறவர்களா இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்குள்ள இருந்து தெய்வீக சுபாவங்கள் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிறதா இருக்கிறது. இதை எப்படி நீங்க ஆக்டிவேட் பண்ண முடியும்? இதை நீங்க விசுவாசிக்கும் போது தேவன் உங்களுக்குள்ள வாசமாயிருக்கிறாரு, தேவ ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிறார் என்று சொல்லி நீங்க உங்களை ஈல்டு பண்ணும்போது, அப்படின்னா அதுக்காக உங்களை நீங்க விட்டு கொடுக்கும் போது, ஆண்டவரே நான் என்னுடைய இமோஷன்ஸ்ல நான் வாழலை, என்னுடைய இமோஷன்ஸ்க்கு நான் ஆக்ட் ஆகலை, ஆனால் உங்களுக்கு பிரியமாய் நான் வாழ்கிறேன் என்று சொல்லி இந்த தீர்மானங்களை இமோஷன்ஸ்னால எடுக்காம உங்க சிந்தையையும் உங்க ஆவியையும் உங்க ஆத்துமாவையும் வசனத்துக்குள்ள நீங்க உங்களை கீழ்ப்படுத்துகிறவர்களா இருக்கும் பொழுது இதை விசுவாசிக்கிறவங்க நீங்க, ஆண்டவரே நான் கோபம் கொண்டாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னாக்கா, எனக்கு கோபம் வந்தாலும் ஆண்டவரே என் கோபத்துல நான் இன்னொருத்தவங்கள நான் அவங்கள திட்ட மாட்டேன் அப்படி சொல்லி இங்கே ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அங்கே தேவன் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார். அப்படின்னா யூ கேனாட் ஓவர் கம் தட். அப்படின்னா உங்க இமோஷன்ஸ், அப்படின்னா அந்த கோவன்ற விஷயத்த உங்களால ஓவர் கம் பண்ண முடியாது. ஆனா கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று நீங்க விசுவாசிக்கும் போது அதை நீங்க அவருக்குள்ள இருந்து ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து ஆப்ரேட் ஆகிறாருன்னு நினைக்கும் போதே ஆவியானவர் உங்களை சமாதானப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட கிரியைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் என்னன்னா, இது ஆவிக்குரிய ஃப்ரூட், ஆவிக்குரிய பலன்கள் என்று சொல்லி பார்க்குறோம் நம்ம. அப்படின்னா ஃப்ரூட்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல், உங்கள் வாழ்க்கை கனி கொடுக்கறதா இருக்கிறது. ஸோ அந்த கனிகள் தான் என்ன பண்ணுதுன்னா, ஒரு நாள் டெஸ்ட்டுக்குள்ளே போகும்போது நீங்கள் உங்களை
குவாலிட்டியானவங்கள அவங்களை காமிக்கிறதா இருக்குது. அப்படின்னா உபத்திரவம் இந்த உலகத்துல இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காத பிரச்சனைகள் தினமும் நம்ம வாழ்க்கையில நமக்காக காத்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க அந்த பிரச்சனைகளை நீங்க எதிர்பார்க்காம நீங்க என்னன்னா அவருடைய பரிபூர்ணம் உங்களுக்குள் வாசமா இருக்குது. அப்படின்னா கிறிஸ்துவின் பரிபூர்ணம். கிறிஸ்துவின் பரிபூர்ணம் என்றால் என்ன? அவர் சிலுவையை ஜெயித்தார், அவர் பாடுகளை ஜெயித்தார், அவர் பாவத்தை ஜெயித்தார், அவர் வியாதியை ஜெயித்தார், அவர் சாபத்தை மேற்கொண்டார். அவருடைய தழும்புகளால நான் சுகமா இருக்கேன், நான் சமாதானமா இருக்கேன், என் எல்லைக்குள்ள தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார், என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, என் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஸோ அவர் பரிபூர்ணமா இருக்கிறார். எப்படி ஒரு பாத்திரம் ஃபுல்லா நம்ம யூஸ் பண்றோமோ அதே போல நீங்க ஃபுல்லா அவருடைய பரிபூர்ணத்தை நீங்க விசுவாசிக்கும் போது அது உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீரா அது உங்களுக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த பாத்திரம் என்ன நெக்ஸ்ட் அந்த பாத்திரம் என்ன ஆகணும்னா அது சுத்தமா இருக்கணும். ஏற்கனவே யூஸ் பண்ணி அழுக்கா இருந்த பாத்திரத்துல மனுஷர்களாகிய நம்ம வேற எதுக்கும் அதை யூஸ் பண்றது கிடையாது. ஏற்கனவே நேற்று யூஸ் பண்ண அழுக்கு பாத்திரத்துல இன்னைக்கு நம்ம சமைக்கிறது கிடையாது. நேற்று சாப்பிட்ட அழுக்கு தட்டுல நம்ம இன்னைக்கு சாப்பிட்றது கிடையாது. அழுக்கு டீ டம்ளர்ல நம்ம டீ ஊற்றி குடிக்கிறது கிடையாது. ஆனா நம்ம வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையை ஒரு வெசலா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில அநேக ஸ்டெயின்ஸ் அப்படின்னா பழைய காரியங்கள், பழைய அழுக்கான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குது. இத அவருடைய பரிபூர்ணத்தினால நான் அதை மேற்கொள்ளுகிறேன் என்று சொல்லி விசுவாசிக்கும் போது, அப்படின்னா கிறிஸ்து கரை திரையற்றவராய் வாழ்ந்தாரு. அப்படின்னா அவருக்குள்ள இந்த ஜென்ம சுபாவமான காரியங்கள் ஒன்றும் கிரியை செய்யல. அப்படின்னா அவர் அதை மேற்கொள்றார். He overcomes flesh. அப்படின்னா அவருடைய மாம்சத்தின் எல்லா காரியங்களையும் அவர் ஜெயித்தவரா இருக்கிறாரு. அவரை நீங்க விசுவாசிக்கும் போது யூ கேன் ஓவர்கம் எவ்ரிதிங் ஈஸிலி. நீங்க அந்த பாத்திரமா உங்களை நீங்க யோசிக்கும் போதும், கிறிஸ்து எல்லாத்தையும் ஜெயித்தாரு நீங்க யோசிக்கும் போதும், நீங்க பழைய காரியங்கள்ல இருந்து நம்மளுடைய சுபாவங்கள்ல இருந்து நம்ம அதை ஜெயிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். மூன்றாவதாக இந்த பாத்திரம் எப்பயுமே அவைலபிளா இருக்கணும். இப்போ டம்ளர் இல்லைனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், டீ வேற டீ நம்ம வீட்டில் டீ டம்ளரே இல்லைனாக்கா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், டீ டம்ளர் வாங்கி வைப்போம். ஏன்னா டம்ளர் வேணும், டீ கப்ஸ் வேணும் டீ ஊற்றி குடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ எப்பயுமே அப்போ நம்ம எனக்கு எடுக்கிற தூரத்தில் எனக்கு என் வீட்டில் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக எனக்கு எங்கே தேவையோ அதை நான் வச்சுருப்பேன். அதுபோல் நம்ம ஆல்வேஸ் வி ஷுட் பி அவைலபிள். அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்பயுமே என்னவா இருக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவியானவருக்கு ஈஸி டு ஆக்சசபிள். அப்படின்னா எப்பயுமே நம்ம அவைலபிளாக இருக்கணும். ஹல்லேலூயா. சில நம்ம வீட்டில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சில பாத்திரத்தை நம்ம எடுத்து கட்டி என்ன பண்ணுவோம், மேலே தூக்கி போட்டு வச்சுருப்போம். ஏன்னா அது டெய்லி யூஸுக்கு அது நமக்கு தேவையில்லை. என்னைக்காவது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது போல் என்ன பண்ணுவோம், நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம என்னைக்கு ரொம்ப இமோஷ்னலாக நம்ம என்னைக்கு ஆண்டவரை பற்றி யோசிக்கிறோமோ அன்னைக்கு தான், இல்லை நம்ம என்னைக்கு பிரேக் டவுன் ஆகிருக்கோமோ, உடஞ்சி போயிருக்கோமோ, துக்கப்படுறோமோ, அன்னைக்கு தான் நம்ம என்ன செய்வோம், அந்த எப்படி சொல்கிறது, ஆண்டவரை பற்றி நம்ம யோசிக்கிறவங்களா இருப்போம். அப்படி இல்லை, தினம் அவைலபிளா. அப்படின்னா டெய்லி கழுவுறது, டெய்லி சுத்திகரிப்பு, டெய்லி புது நன்மையினால் நிரப்பப்படுறது நம்ம வாழ்க்கை. எப்பயுமே நம்ம ஆவியானவருக்கு அவைலபிளாக இருக்கிறது. அது போல் நாலாவதாக எப்பயுமே அது என்னவா இருக்கணும், திறந்திருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பாத்திரம் ஆல்ரெடி ஒரு தட்டு போட்டு அது உள்ளே எம்டியாக இருக்கட்டும், ஒரு தட்டு போட்டு மூடி இருந்தாக்கா நம்ம என்ன செய்வோம், அதை எடுத்து அதை ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப அதை ஓப்பன் பண்ணி தான் அதை ஃபில் பண்ணுவோம். அப்போது ஏற்கனவே ஒரு மூடி இருக்க பாத்திரத்தை இப்போ நம்ம தூரத்தை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, மூடி இருந்துச்சுன்னா சம்திங் இஸ் தேர் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் பாத்திரத்துக்குள்ளே ஏதோ இருக்குது. இப்போ நம்ம வேற ஒன்று எடுத்து அதில் ஊற்றும் போது நம்ம என்ன பண்ணுவோம், திறந்து பார்ப்போம் இந்த பாத்திரம் எம்டியாக இருக்கான்னு. ஸோ அப்போ when it comes to will of God, இல்லை தேவ ஆவியானவர் உங்களை வழி நடத்தும் போது உங்கள் பாத்திரம் நம்ம வாழ்க்கை எப்பயுமே ஈல்டடா, அப்படின்னா காலியா, ஆண்டவரே எனக்குன்னு எதுவும் இல்லை, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்கு பிரியமா நான் வாழணும்னு நினைக்கிறேன், உங்க ஆவியானவர் என்னை நடத்துங்க, உங்க சித்தம்படி என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு நீங்க கிட்ட யூஸ் பண்றதுக்கு ஈஸியா
என்னைக்கோ ஒரு நாள் யூஸ் பண்றது இல்ல, என்னைக்குமே அவருக்குள்ள வாழ்றவர்களாய், என்னைக்குமே அவருக்காக திறந்து கொடு. அப்படி 2 பேர் நான் உதாரணமா சொல்ல முடியும். ஒன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்னொன்னு அப்போஸ்தலனாகிய பவுலை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அவர் என்ன பண்றாரு, எல்லா உபத்திரவங்களையும் பாடுகளையும் சுமந்தாரு. அவருடைய ஜேர்னி ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. ஆண்டவருக்குள்ள என்கவுண்டர் ஆகிற வரைக்கும் அவருடைய ஜேர்னி வேற மாதிரி இருந்துச்சு, அவருடைய வாழ்க்கை வேற மாதிரி இருந்தது. அவர் அறிந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாரு, அவருடைய டேலண்ட்டு, அவருடைய எல்லா ஞானத்தையும் அவர் என்ன பண்றாருன்னா குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எதுவும் என்னதில்லை, எதுவும் என்ன பாதிக்காது, நான் வேலை செய்யறேன், நான் சம்பாதிக்கிறேன், அது எல்லாமே கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் மகிமைக்காக. இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் விரும்புகிற பாத்திரம், ஆண்டவர் தேடுகிற பர்சன்ஸ் யாரா இருக்காங்கன்னா, ஆண்டவருக்காக முழுவதுமாய் விட்டு கொடுக்கிற பாத்திரங்களை தேவன் தேடுகிறவர்களா இருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு சின்ன டம்ளரோ இல்ல என்னைக்கோ ஒரு நாள் யூஸ் பண்றதோ இல்ல ஏற்கனவே யூஸ் பண்ணி அழுக்கா இருக்கிறதையோ தேவன் எதிர்பார்க்கல. அப்படின்னா நம்ம தடுமாறி விழுகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் உங்களை எப்பொழுதுமே உங்களை பயன்படுத்தத்தக்கதாக ஈஸியா அவரோடு கூட டிராவல் பண்றவங்களா நம்ம இருக்கும்படி தேவன் விரும்புகிறவரா இருக்கிறாரு. இந்த வார்த்தையின் மூலமா நான் உங்களை என்கரேஜ் பண்றது என்னன்னா, 2 தீமோத்தேயு 2:20-21 சொல்லுகிறது, ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு, அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருக்கிறான். இப்போ பாத்திரம்னு நீங்க சொல்லும் போது எங்க ஆண்டவர் சொல்றாரு, நற்கிரியைக்கும், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டது. அப்படின்னா உங்க லைஃப்ல உங்களோட கேரக்டர் அது டெஸ்டிங்குள்ள போகிறதா இருக்குது, அது தேவனுடைய புடமிடுதலுக்குள்ள போகிறதா இருக்கு. இட் ஷுட் பி. நான் விசுவாசிக்கிறேன். அது தினமும் இருக்கு, அது ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கு, அது ஒவ்வொரு நாளும் இருக்கு. அண்ட் ஃபைனலி ஒன் டே இந்த பூமியை விட்டு நம்ம போகும்போது ஒரு நாள் அது நமக்காக டெஸ்டிஃபை பண்ணுகிறதா இருக்குது. அப்படின்னா நற்கிரியைகள், நான் எப்படி வாழ்ந்தேன், நான் எப்படி என்னை கேரி அவுட் பண்ண, அப்படின்னா என்னை நான் எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன், என்னை டஃப்பான பர்சனா என்னை வெளிப்படுத்தி காண்பிக்க எனக்கு உண்டு, எனக்கு உரிமை உண்டு, எனக்கு பலன் உண்டு. அது எனக்கு பிடிக்குதுன்னா அதை நான் செய்யலாம். என்னை கெட்டவனாகவும் என்னை இந்த உலகத்தின் எல்லா காரியங்கள்னாலும் என்னை நான் தீட்டுப்படுத்திக்கவும் இல்லை, இந்த உலகத்தின் எல்லா காரியத்திலையும் எப்படி வேணா நான் வாழ்ந்துக்கலாம், அதுல எனக்கு உரிமை இருக்கு. அதை குறித்து தேவன் ஒரு நாளும் ஜட்ஜ் பண்ணல. ஆனா ஆவிக்குரிய காரியங்கள்ல நீங்க ஒருவேளை தேவனுக்கு பிரியமா இன்னும் ஒரு ஸ்டெப் க்ளோஸா போகணும், வளரணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா, உங்களுடைய ஆவிக்குரிய அப்படின்னா உங்க ஆத்துமாவையும் ஆவியையும் குறித்து நம்ம கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோம் தேவனிடத்துல. அப்போ இன்றைக்கு இல்லை, அது நீங்க மரித்து தேவனை போய் சந்திக்கும் போது, இன்னைக்கு நீங்க ஒருவேளை மறித்தீங்கன்னா நீங்க யாரை சந்திப்பீங்க, நீங்க அவரை எப்படி நீங்க சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கிரியையினால அவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய கிரியையினால அவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா அது என்ன பண்ணுது அப்படின்னா, அவரை மகிமைப்படுத்துகிறது. கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இருந்தார் என்று ஒரு மகிமையை தேவனுக்கு கொண்டு சேர்க்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய ஆத்துமாவையும் ஆவியையும் குறித்து நீங்க அக்கௌண்டபிள் தேவனுக்கு நீங்க கொடுக்கணும். இதை ஆண்டோடைய பிள்ளைங்க எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அப்போ நீங்க தேவனுக்கு ஈஸியான வெசலா, ஓப்பனான வெசலா, அப்படின்னா எல்லாத்தையும் மூடி வைத்து கொள்ளாம எதுவா இருந்தாலும் தேவனிடத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து, அப்படின்னா அவருடைய சகல பரிபூர்ணத்துக்குள்ளும் நீங்க பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க அதை விசுவாசிக்கும் பொழுதே அந்த பரிபூர்ணம் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்குது. ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் பை ஆக்ஷன், இட்ஸ் பை யுவர் ஃபெய்த் அண்ட் யுவர் தாட். உங்களோட உங்க மைண்ட் செட் தேவன் உங்களுக்காக செய்தார் என்பதை, அவருடைய பரிபூர்ணத்துல நீங்க வாழ்றீங்கன்றதை நீங்க விசுவாசிக்கும் போதே உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிறதா இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா.
அல்லேலூயா. எஜமானனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பரலோக தகப்பனே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை ஆண்டவரே பொன்னினாலும் வெள்ளியினாலும் அலங்கரிக்கப்பட்டதாய் இல்லாமல் எங்க வாழ்க்கை ஆண்டவரே அர்ப்பணிக்கப்பட்டதாய் ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாய் இருக்கும்படி ஆண்டவரே அதை ஆண்டவர் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில நீங்க கிரியை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீங்க கிரியை செய்வீராக. சகல பரிபூர்ணத்தினால ஆண்டவரே கிறிஸ்து இயேசுக்குள் உண்டான சகல பரிபூர்ணத்தினால ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. அவங்களுடைய ஆவி ஆத்துமா ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய ஆத்துமா வாழ்கிறது போல அவங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி ஆண்டவரே யோவான்ல சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஆத்துமாவில் அவங்க வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நீங்க ஆசீர்வதிப்பீராக. எங்க ஆத்துமா பிளஸட் ஆகட்டும் ஆண்டவரே. எங்க ஆத்துமா செழிக்கட்டும் ஆண்டவரே. எங்க ஆவி ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்படட்டும் கர்த்தாவே. அப்பா இந்த வார்த்தையில ஆண்டவரே நீங்க பரிபூர்ணத்தை சகலத்தையும் ஜெயித்து நீங்க ஆண்டவரே பரிபூர்ணம் உள்ளவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீங்க. அந்த மகிமையை நாங்கள் பார்க்க ஆண்டவரே ஒவ்வொருத்தவங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.